இயர்ஸ்ல நீங்க செலிப்ரேட் பண்ற தீபாவளிக்கும் இப்போ நீங்க செலிப்ரேட் பண்ற தீபாவளிக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கு, எவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறீங்க? ரொம்பவே சந்தோஷமாக இருக்கேன். இது எனக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. இப்போது போன வருஷம் நான் சும்மா சுற்றிட்டு இருந்தேன், பேச்சுலர் லைஃப் தான் வாழ்ந்துட்டு இருந்தேன். டக்குன்னு வீட்டில் ஃபிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நல்லா பண்ணிட்டாங்க. எனக்கும் நல்லபடியாக ஒரு பார்ட்னர் அமைஞ்சிருக்கா. இங்கே வீடு நல்ல சரியாக இருக்கும், நல்லா ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலியாக இருக்காங்க. சின்ன வயசில் இருந்தது அதோட இப்போ தான் அதை ஃபீல் நான் உணர்றேன். ஸோ காலைல 5 மணிக்கு எழுந்து தலை குளிச்சது இதெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. எல்லோரும் கேள்விப்பட்டிருக்கேன், பட் எனக்கே நடக்கும்போது கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. தேங்க்யூ. ப்ரீவியஸாக ஃபேமிலியோட செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்க, இப்போ ஹஸ்பண்டோட செலிப்ரேட் பண்ணுறீங்க, எப்படி இருக்கும்? இதுக்கு முன்னாடி அம்மா அப்பா அண்ணன் தங்கச்சியோட கொண்டாடினது. இப்போ வந்து எனக்கு கல்யாணம் ஆகி வீட்டுக்கார் வந்து மொத்தமாக ஃபேமிலியோட கொண்டது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தீபாவளினாலே நமக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும். இப்போ தலை தீபாவளின்றப்ப அது புதுசாக ரொம்ப பெரிய எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. சின்ன பிள்ளைங்கள தான் நம்ம எக்ஸைட்மெண்ட்டாக இருந்து நான் பார்த்தது. தீபாவளி நம்ம புது ட்ரெஸ்ஸை போடுவோம், எண்ணெய் தேய்ச்சி குளிப்போம், அந்த மாதிரி இருக்கும். இப்போ தலை தீபாவளின்றப்ப எனக்கு மறுபடியும் அந்த ஒரு ஆர்வம் வந்து காலையிலேருந்து நேற்றுலேருந்தே இந்த மாதிரி இருக்குது. காலையில் வெள்ளனா எழுந்திரிச்சு தலைக்கு குளித்து சாமி கும்பிட்டு பெரியவங்க எல்லோரும் சேர்ந்து வேட்டு வெடித்து இது பண்ணி கொண்டாடுறது வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. பெரியவங்களோட இப்போ அம்மா அப்பா கிட்ட அத்தைக்கிட்ட எல்லாருக்கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ஒன்றா வேட்டு வெடித்து கொண்டாடி இருக்கோம். அது வந்து ரொம்ப இதாக இருக்குது. இதுவரை எப்படி இருக்குன்னா, நானும் அண்ணங்க வந்து கொண்டாடுறது தான் இதாக இருக்கும். இப்போ என் வீட்டுக்காரர் வந்து வேறு குடும்பத்துலேருந்து வேறு அவர் வந்து திருச்சினாலும் அவர் வந்து சென்னையில் வாழ்ந்தவர். அவருக்கு வந்து இந்த காலையில் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது அந்த மாதிரி இதில் வந்து பழக்கம் இல்லை. இப்போ வந்து அவர் வந்து இந்த இதெல்லாம் எங்களுக்கு ஏற்ற மாதிரியே எல்லாமே செய்கிறப்ப வந்துட்டு எங்கள் குடும்பத்தோடு அவர் வந்து மிங்கிளாகி பண்ணுறது வந்து ரொம்பவே வேற ஒருத்தவங்க அந்த மாதிரிலாம் இல்லை. அவர் வந்து எங்கள் குடும்பத்தோடு நல்லாவே மெர்ஜாகி பண்ணிகிட்ருக்காரு. வந்து புதுசாக தெரியல, நம்ம குடும்பத்துக்குள்ளே இப்படி வந்து இது பண்ணுறது வந்து ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. என் பேர் கங்கா. நரசிம்மதேவா.